அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து ஒரு சின்ன அப்டேஷன்ஸ்க்கான வீடியோ. ஸோ நம்ம வந்து இப்போ தொடர்ந்து ஒரு 2-3 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டே இருக்குது. பட் நம்மளுடைய கான்செப்ட் படி எல்லாமே பர்ஃபெக்டாக தான் போகுது. பட் அந்த சின்ன சின்ன ரிவர்சல்ஸ் வந்து நம்மளுடைய டோட்டல் ப்ராஃபிட்டபிலிட்டியுமே வந்து இந்த ஒரு 1 வீக்கில் குறைச்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன நம்ம ரோபோவில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் காம்பினேஷன் மெத்தடில் போட்டு ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி காலையிலேருந்து தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு செஷன் முடிக்கும் போதெல்லாம் இருக்குமே வந்து ஒரு $10 to $20 கிட்டேயே லாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபர்தராக நான் உங்களுக்கு இன்னும் செக் பண்ணலை, பட் லாஸ் தான். ஸோ பட் இப்போ இது பார்த்தீங்கன்னா அதே டைமிங்கில் போட்ட ட்ரேட்ஸ் தான். பட் இது வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. இது டெமோ ட்ரேட். ஸோ நான் வந்து இப்போ செஷன் அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு 24 ஹவர்ஸில் எனக்கு வந்து $85 ப்ராஃபிட்டு, $60 லாஸ் அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்திருக்கேன், ட்ரை பண்ணுறேன். அண்டு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஹெட்ஜிங்கு, ட்ரையலிங்கு, ஃபில்டரில் இன்னொரு காம்பினேஷன், இது மூணையுமே கம்பைன் பண்ணி இதில் வந்து நம்மளுடைய ட்ரேட்ஸுக்கு வந்து கொண்டு வரேன். ஸோ இது இதில் என்ன ஆக்சுவலாக அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி எப்போ இதை ஆரம்பித்தேன் அப்படின்னா, இப்போ நம்ம 8-1 அதாவது நம்ம டைமில் சொல்லியிருக்கேன். ஸோ செல் வந்து ட்ரேட் ஸ்டார்ட் ஆனது செல்லில் 8-1 நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில். ஸோ 4138.18 நமக்கு வந்து ஆயிருக்கு. ஸோ அதை வந்து இங்கே இதுலேயும் பார்த்துடலாம். ஸோ 8-1 அப்படின்னா கிட்டத்தட்ட 4:30 மணி வரும் அந்த டைமில். ஓகே, இதுதான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 4:30 மணிக்கு செல்லு. பட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 ட்ரேட் நான் வந்து 0.04 இருந்ததை கவனிக்கலை. ஸோ அது மட்டும் ஒரு இதாக விட்டுடலாம். அதில் என்னென்ன மிஞ்சி போனால் ஒரு $8 ப்ராஃபிட்டில் இருக்கும். அது $4 நம்ம ஒரு $4 நம்ம டோட்டல் ப்ராஃபிட்டில் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக டெமோ தான் இது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4130.18 நமக்கு வந்து செல் எடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த செல்லு எடுத்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நடுவில் நான் வந்து அந்த ட்ரேடை தான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த 0.2 இருந்து வரது எல்லாமே வந்து கரெக்டான செல்லு. ஸோ இதுக்கப்புறமேலேருந்து ஹெட்ஜிங் வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன லாஸஸ் எல்லாமே ஹெட்ஜஸோட லாஸஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல்லு வந்து பெரிய ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி திரும்பவும் குட்டி குட்டியாக லாஸ் பண்ணிட்டு, இதெல்லாம் ஹெட்ஜஸில் வர லாஸஸ்ஸு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுது, திரும்பவும் ஒரு லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இது ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ இது என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஸ்டார்ட் ஆனது இந்த இடத்துக்கிட்ட வரும்போதெல்லாம் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் புக் ஆச்சு. பட் நல்ல ஒரு டவுன்ஃபால். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணி, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் ப்ளேஸில் இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹெட்ஜில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு செல்லும் இருக்குது, ஒரு பையும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 0.72 இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த ப்ராஃபிட் அப்படியே லாக் ஆகிடுச்சு. ஸோ ட்ரேட் இதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடு பொசிஷனை கட் பண்ணிக்கும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பை வந்து மெயின் ட்ரேடாக இருக்குது, செல்லு வந்து ஹெட்ஜாக எடுத்துருக்கு. சப்போஸ் இப்போ செல் சைடு வந்து நம்மளோட ஃபில்ட்ரு எல்லாமே வந்து செல் சைடு கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து பையை க்ளோஸ் பண்ணிவிடும், செல்லை வந்து மெயின் ட்ரேடாக வச்சுக்கும். ஸோ திரும்பவும் கேண்டில் க்ரீன் கலரில் வரும்போது நமக்கு வந்து ஹெட்ஜஸ் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து லாக் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே லாஸ் கண்டினியூஸாக போகாது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ். ஸோ
இன்றைக்கி காலையில் என்ன நடந்ததுன்னு சொல்லிடலாம். இன்றைக்கி காலையில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரேடு வந்து ஸ்டார்ட் ஆன இடம் இங்கே, முடிஞ்ச இடம் இந்த இடத்துல. ஸோ கண்டினியூஸாக ஒரு டவுன்ஃபால் தான். பட் ஆனால் இந்த இடத்துல நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியல. நம்மளோடைய சார்ட்டும் பர்ஃபெக்டாக வந்து அந்த டவுன்ஃபாலை கேப்சர் பண்ண மாதிரி தான் தெரியுது. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு வந்து பை என்ட்ரி ப்ளேஸ் பண்ணி அது திரும்ப ரிவர்ஸ் ஆகும்போது ஃபில்டருக்கு தகுந்த மாதிரி அதை க்ளோஸ் பண்ணி கடைசியாக லாஸ்ட்டில் இருந்ததை இது ஒரு $10 $5 ரெக்கவர் பண்ணியிருக்கோம். திரும்பவும் அந்த ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துல தான் ட்ரேடு க்ளோஸ் ஆகிருக்கும். அப்படின்னும் போது நமக்கு ஒரு இந்த டோட்டலாக இந்த இதுலேயே வந்து ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ லாஸ் பார்த்திங்கன்னா ஒரு $20 கிட்ட வந்துடுச்சு. ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து வெறும் செல்லை கண்டினியூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பெரிய ப்ராஃபிட்டே எடுத்து வந்துருக்கலாம் நம்ம. ஸோ இப்போ அதனால இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்மளுடைய ஃபில்டர் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஃபில்டர் வந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்காக ஒரு டெமோ லைன் அது அந்த ஃபில்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு லைனை வந்து விஷுவலாக ட்ரா பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ இப்போ இந்த இடத்துல காலையில் வந்து செல் எடுத்திருக்கு. அதுக்கு நடுவில் இந்த லைன் வந்து இங்கே வரைக்குமே வந்து நடுவில் எங்கேயுமே இந்த ப்ளூ கலர் மாதிரி மாறவே இல்லை. ஸோ அப்படின்னா என்னென்னா, காலையில் செல்லான அந்த ப்ரைஸ் வந்து இந்த இடம் வரைக்கும் திரும்ப, அதாவது இங்கே இப்படி வந்துட்டு திரும்பவும் இந்த இடத்த தொடர வரைக்கும் நமக்கு வந்து செல்லுலேயே தான் கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துலலாம் வெறும் ஹெட்ஜஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருக்காது. செல்லில் எடுத்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணாமல் இந்த இடத்துலலாம் ஹெட்ஜஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ஹெட்ஜஸ் எடுத்துகிட்டு திரும்பவும் ரிவர்ஸ் ஆகும்போது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில்லே ஹெட்ஜ் எடுத்துரும். அதுக்கப்புறம் 1 2 3 3 கேண்டில் மேலே போயிருக்கு. ஒரு கேண்டில் ரிவர்ஸ் ஆகும்போது இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்குமான டிஃப்ரென்ஸில் ஒரு $2-3 ப்ராஃபிட்டில் கூட க்ளோஸ் பண்ணோம். இல்லை நோ லாஸ் நோ கெயினில் க்ளோஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த நோ லாஸ் நோ கெயினில் க்ளோஸ் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து ஹெட்ஜஸ் வந்து ப்ராஃபிட்டே எடுக்கலைனாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த மெயின் ட்ரேட்னுடைய ப்ராஃபிட்டை வந்து வேஸ்ட் பண்ணாது. ஸோ அந்த இப்போ இருக்கிற ஹெட்ஜ் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ப்ரைஸு டேஸ் டார்கெட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டேபிளாக அப்படியே தான் இருக்கும். ஏன்னா செல்லும் இருக்குது, பையும் இருக்குது. ஸோ அப்படின்னும்போது ப்ரைஸ் எந்த பக்கம் மூவ் ஆனாலும் நமக்கு வந்து இப்போ நம்மளுடைய P&L எந்த ஒரு அப்டேஷனுமே இருக்காது. சப்போஸ் இப்போ செல்லு கண்டினியூ ஆகிடுச்சு அப்படின்னா பையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஹெட்ஜாக எடுத்த அந்த செல்லை வந்து மெயின் ட்ரேடாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் வர அந்த செல்லு அப்படியே கண்டினியூவாக இருக்கும். இந்த இடத்துல 1 2 3 4 5 இந்த இடத்துல 6 7 8 தடவை நமக்கு வந்து ஹெட்ஜஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஹெட்ஜஸ் எல்லாத்துக்கும் $8 லாஸ் ஆச்சுன்னா கூட இந்த இடத்துல இருந்து இங்கே கீழே வரத்துக்கு நமக்கு ஒரு $20-30 ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ எப்படியா இருந்தாலும் ஒரு $20 ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ அதே தான் இப்போ இந்த பை பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இன்னும் அந்த பை கண்டினியூலே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 1 2 3 இப்போ இந்த இடத்துல 4th ஹெட்ஜ் எடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த ஹெட்ஜஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான விஷயத்தில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பை எடுத்திருக்கு. ஸோ இன்னமும் அந்த பை இங்கே வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நமக்கு இந்த இடத்துல செல் எடுத்திருப்போம். இந்த இடத்துல செல் எடுக்கும்போது இந்த எடுத்த ப்ராஃபிட் எல்லாமே இந்நேரம் 0 ஆகிருக்கும். இப்போ திரும்பவும் வந்து ட்ரேட் எடுத்து இந்த ட்ரேடு ஃபர்தராக டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்லு வந்து கிட்டத்தட்ட ஒரு $7 ப்ராஃபிட் வந்துருச்சு. நம்ம பையில் வந்து இருந்த அந்த ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 0க்கு வந்துருக்கு. ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்க, ஆனால் நம்மளோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து அதே கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் செல்லு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம ஃபில்டரும் வந்து செல்லு தான் சொல்லுது அப்படின்னா இந்த பை ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும், இந்த செல்லை வந்து வச்சுக்கும். ஸோ அப்படின்றப்ப இந்த $6 ப்ராஃபிட்லேருந்து கண்டினியூவாக திரும்ப அதுக்கப்புறம் அந்த ட்ரேட்ஸ் வந்து கண்டினியூஸாக கீழே போக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து இப்போ புதுசாக பண்ணியிருக்கிற அப்டேட்டு. அதில் ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு $25 வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 75% ட்ரையலிங் வச்சு ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்த ப்ராஃபிட் ஒரு வேளை $25 above வந்துருச்சு அப்படின்னாலும்
நம்ம அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அந்த மாதிரி $25 வந்துருச்சுன்னா கூட நமக்கு வந்து இந்த டே டார்கெட் 80 அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதை எதுவுமே நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாமல் 24 ஹவர்ஸுமே வந்து ரன் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ 24 ஹவர்ஸ் மீன்ஸ் நைட்டு 11:30க்கு ப்ரோக்கர் டைமில் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடும். திரும்ப அடுத்த நாள் காலையில் 1:30 மணிக்கு தான் திரும்ப ப்ரோக்கர் டைமில் 1:30 மணிக்கு நமக்கு வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட். நடுவில் அந்த ஒரு 1.5 மணி நேரம் ட்ரேட் இருக்காது. அதுக்கு முன்னாடி ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த நாளில் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து தான் வந்து இந்த ட்ரைலிங் மெத்தட் ப்ளஸ் வந்து ஹெட்ஜையும் வந்து போட்டுட்டு ஃபில்டரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இது என்னோடய அக்கௌண்ட்டில் மட்டும்தான் போட்டு ட்ரையல் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாம் செக் பண்ணி எல்லாம் ஓகே அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம செஷனில் பண்ணோம்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். இது 24 ஹவர்ஸில் நிறைய இடத்துல வந்து நமக்கு ஹெட்ஜஸ் எடுக்கும், சின்ன சின்ன ரிவர்சல்ஸ் வரும். ஸோ ஃபில்டர் ரிவர்சல் வந்துட்டு திரும்ப வரும்போதும் நமக்கு இப்போ குட்டியாக வச்சுருந்த ஃபில்டரில் எப்படி ரிவர்சல் நடக்குதோ அந்த மாதிரி பெருசுலேயும் நடக்கும். பட் அந்த மொமெண்டம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அந்த செஷனில் இதை பண்ணும்போது நமக்கு இன்னமும் பெனிஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை 24 ஹவர்ஸும் ரன் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட்டு. ஸோ இப்போ இந்த ஒரு ஹெட்ஜு எப்படி முடியுது, எப்படி இந்த ட்ரேட் எடுக்குதுங்கிற வரைக்கும் நான் அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கும் வந்து அந்த ஹெட்ஜிங் எப்படி நடக்குது எப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இது. ஸோ அந்த 7.22 அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல P&L அப்பப்போ மாறுது அப்படின்னா அது வந்து பிட் அண்ட் டாஸ்க் வச்சு நமக்கு அந்த அரை பிப்பு ஒரு பிப்பு முன்னாடி பின்னாடி போகும். ஆனால் அந்த $7ன்றது அது அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போச்சு அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த ஹெட்ஜை வந்து கட் பண்ணிவிடும். ஸோ இப்போ ஹெட்ஜை கட் பண்ணிடுச்சு அப்படின்னாவே நமக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்னே வருது. பை பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கும். ஸோ கண்டினியூஸாக ட்ரை பண்ணி மேலே போயிட்டே இருக்கும். திரும்பவும் ஆனால் ரெட் கலர் கேண்டில் வந்துச்சு அப்படின்னாவே டக்குன்னு திரும்பவும் ஹெட்ஜ் எடுத்துரும். ஸோ நம்மளுடைய மெயின் ட்ரேடு வந்து ஃபஸ்ட் எடுத்துருக்கக்கூடிய ட்ரேடு மெயின் ட்ரேடு. அந்த ட்ரேடுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கேண்டில் வரும்போது ஒரு ஹெட்ஜ் எடுக்கும். அந்த ஹெட்ஜு திரும்பவும் கேண்டில் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ ஹெட்ஜு வந்து எப்படின்னு நிறைய பேர்த்துக்கு புரியாமல் இருந்தது. சரி அப்படியே அதையும் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே ஆச்சு. ஸோ இன்னையிலேருந்து அதை எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஹெட்ஜு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா இது என்ன ரிசல்ட்டு, இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நைட்டு ஒரு டைமும் காலையில் ஒரு டைமும் அப்டேட் பண்ணுறேன் டெலகிராம் குரூப்பில். நீங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து இப்போ செல்லு சைடு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பையை க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ செல்லு பார்த்தீங்கன்னா அந்த $12 ப்ராஃபிட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு. ஸோ நமக்கு $7 ப்ராஃபிட்டில் இருந்தது. இப்போ $13க்கு இந்த ட்ரேடு மட்டும் வந்திருக்கு. அதாவது அந்த $8 வந்து எதில் லாஸ் ஆகிடுச்சு, அந்த $7ங்கிறது வந்து 13 ஏன் மாறிச்சுன்னா அந்த $8 ஏற்கனவே இருந்த லாஸை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுச்சு அந்த $8. ஸோ அது அக்கௌண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ இப்போ பை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு $7 லாஸில் அதாவது $0.77 க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதாவது அது எடுத்த $8 ப்ராஃபிட்டை லூஸ் பண்ணி -7க்கு வந்திருக்கு. பட் ஆனால் அந்த ப்ராஃபிட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ட்ரேடு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டை எடுத்து வச்சுருந்தது ஹெட்ஜிங்கில். ஸோ அதனால் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எம்டிஎம் இன்னமும் அந்த 16 அதே ரேஞ்ச் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து ஃபர்தராக கீழே போச்சுன்னா நமக்கு இந்த 16லேருந்து ஃபர்தராக நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். இப்போ இந்த இடத்துலேருந்து திரும்பவும் ரெட் கலர் கேண்டலுக்கு பதிலாக க்ரீன் கேண்டிலாக மாறிச்சு அப்படின்னா திரும்பவும் ஹெட்ஜ் எடுத்துரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட் தான் குறைஞ்சிட்டு இருக்குமே தவிர நம்ம லாஸுக்கு போக மாட்டோம். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய அந்த மெயின் அட்வான்டேஜ். ஸோ நம்ம வந்து இந்த நம்மளுடைய இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ரிவர்சல்லாம் என்ன நடந்தது அப்படின்னா இந்த இடத்துலலாம் நம்ம வந்து லாஸை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த இடத்துலலாம் ஸோ இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருசாக லாஸு தான், அதாவது இந்த இடத்துல டோட்டலாக எடுத்த ப்ராஃபிட்டை இந்த இடம் மட்டுமே பார்த்திங்கன்னா காலி பண்ணிடுது. ஸோ இப்போ இந்த இடம் தான் நமக்கு வந்து மேஜராக நம்ம எவ்வளோ பெரிய மொமெண்டம் கேப்சர் பண்ணாலும் இந்த சின்ன மொமெண்டம் இருக்கக்கூடிய இடத்துல அது மாற்றி மாற்றி ட்ரேட் எடுத்து நமக்கு வந்து லாஸுக்கு கொண்டு போய் விட்டுருது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து லாஸ் பண்ண மாட்டோம், ப்ராஃபிட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க போகிறோம். ஸோ அப்படின்றப்ப நமக்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரேலியை அப்படியே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட்டு. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டே ஸ்டார்ட்டுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நம்ம ட்ரேடு காலையில் எடுத்துருக்காது. இதை பண்ணால் தெரிஞ்சிடும், டே ஸ்டார்ட் லைன் வச்சோம்னா தெரிஞ்சிடும். ஓகே, இந்த இடத்துல இருந்து தான் டே ஸ்டார்ட்டு. ஸோ இப்போ இந்த இடம் ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்து இது வந்து ப்ரீ மார்க்கெட் செஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக இந்த இடத்துலேருந்து தான். ஸோ இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக இந்த இடத்து வரைக்கும் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு $20 ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்போன்றது என்னுடைய கணிப்பு. ஸோ இப்போ வரைக்கும் ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல இருந்து தான் வந்து நான் வந்து இந்த ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துலேருந்து எடுத்துருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக இது வந்து ஒரு $20 இருந்திருக்குன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடம் எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு $13 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ கேண்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டிலாக மாறிட்டு இருக்குது. சப்போஸ் இது க்ரீனாக மாறிச்சுன்னா திரும்பவும் ஹெட்ஜ் எடுத்துரும். ஸோ இப்போ என்னென்னா நமக்கு இந்த $10 இந்த ப்ராஃபிட் தான் குறைஞ்சிக்கிட்டு இருக்குமே தவிர டைரெக்டாக நம்ம லாஸுக்கு போக மாட்டோம் ஹெட்ஜ் எடுத்துருச்சு அப்படின்னா. ஸோ அதுதான் நான் இதில் மெயினாக எதிர்பார்க்குறது. ஸோ அது கரெக்டாக அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபர்தராகவும் அதே மாதிரி கண்டினியூ ஆகுதா என்னங்கிறத நான் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத ஈவினிங் ஒன் டைம் நாளைக்கு காலைல ஒரு டைம் நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் டெலகிராமில் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வீடியோ, ஹெட்ஜிங் கான்செப்ட் அண்ட் ட்ரைலிங் எப்படி ஒர்க். ட்ரைலிங் ஆக்சுவலாக நமக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம NSE ரோபோவில் இருக்கிற மாதிரியான ட்ரைலிங் தான். என்ன அதில் வந்து 22 பாயிண்ட்ஸு 8 பாயிண்ட்ஸு ட்ரைலிங்னு வச்சுருப்போம். இதில் வந்து $25 ப்ளஸ் வந்து பர்சன்டேஜில் ட்ரைலிங் வச்சுருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ வேறு எதுவும் ட்ரைலிங்கில் எதுவும் டிஃப்ரென்ஷிப் கிடையாது. பட் ஹெட்ஜ் கான்செப்ட் தான் வந்து இதில் ஹெட்ஜிங் வந்து நம்மளுடைய NSEயில் ஏன் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் தனித்தனியாக பண்ணுவோம், ரெண்டும் வேறு ப்ரைஸில் இருக்கும், ரெண்டுத்துக்கும் வேறு மாதிரியான மொமெண்டம் இருக்கும். பட் இங்கே கோல்டில் வந்து நமக்கு என்ன இது ஃபாரெக்ஸில் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து எடுக்கிற ஸ்கிரிப்ட்டு ஒரே ப்ரைஸில் தான் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹெட்ஜின்னு எடுத்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக லாஸ் வந்து ஜாஸ்தியாகாது, அப்படியே வந்து இருக்கிற ப்ராஃபிட் அப்படியே அரெஸ்ட் ஆகிடும். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இதை வந்து செஷனில் போடும்போது இன்னும் நல்லா ஒர்க் ஆகுன்றது என்னுடைய கான்ஃபிடென்ட்டு. பட் ட்ரையல் பார்க்குறதுங்கிறதுனால நான் வந்து 24 hours செஷன்ன்றது இல்லாமல் ஃபுல் டே வந்து ஓடினா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக காலையில் 7 மணிலேருந்து போட்டிருக்கேன். என்ன நடக்குதுங்கிறது 8 மணிலேருந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நாளைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் அப்பப்போ டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் அதே முன்ன வந்து 7 இதில் வந்து நமக்கு ஹோல்ட் ஆச்சு, இப்போ 5ல் வந்து ஹெட்ஜ் எடுத்து ஹோல்டாக இருக்குது.
என்னன்னா 16 பாயிண்ட்டாக இருந்த லாஸ் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $8 வந்திருக்கு. ஆக்சுவலாக ஹெட்ஜ் எடுக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா அது டோட்டலாக ஜீரோ பண்ணி இதை மைனஸில் தான் கொண்டு போயிருந்துருக்கோம் அந்த ரெட் கலர் டிவிஷன் கேண்டில்ஸ் வந்ததுக்கு. பட் நம்ம வந்து இப்போ வரைக்கும் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் மெயின்டைன் ஆகிட்ருக்கோம். அதுதான் அந்த அட்வான்டேஜை தான் நான் இதில் எதிர்பார்க்குறேன். அது கரெக்டாக நடக்குது. ஸோ ஒரு டே முடியும் போது நம்ம அட்லீஸ்ட் மினிமம் ஒரு $40 மேலேயாவது ப்ராஃபிட்டில் இருந்தோம் அப்படின்னாவே அது ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 25,000 to 30,000 இருக்கணும். அதாவது ஒரு $300 to $400 நம்ம வந்து போடணும். அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் மணி மேனேஜ்மெண்ட்டோட இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.